என்னடி இப்பவே கொட்டாவி? கல்யாணத்துல ஹோமத்தை சுத்தினீங்க, புரோகிதர் சொன்னதால சுத்துறீங்கன்னு நினைச்சேன். விடிய விடிய வெறும் காட்டுலயே சுத்தி சுத்தி வருவாங்கன்னு எனக்கு அப்படி தெரியும். செக்கு மாட்டு புத்தி. ஏன் சுத்துற? எங்கிருந்து பார்த்தா நீ அழகா இருப்பேன்னு சுத்தி சுத்தி பாக்குறேன். ஏன் அழக பாக்குறதுக்குள்ள நான் கிழவி ஆயிடுவேன். எனக்கு புள்ள உண்டாக இன்னொரு தரம் பிறக்கணும். பிறந்தாகணும். எத்தனை தடவை பிறந்தாலும் நான் தான் புருஷன். ஆமா. ஏலே என்னடா இது? இறங்கடா கீழே. ராத்திரி வேலை ஜன்னல் வழியா பார்க்க கூடாது. பரவாயில்லவா? இப்ப வயதுக்கு நீ உட்காரு. நீ போடா போ. கொடு. என்னடா ஏன் கழுத்து இருக்கிற? அர்ஜென்ட்டா எனக்கு 100 வேணும். 100 இல்ல கீரம் இல்ல. மூஞ்சி போய் படு. கொடுக்கல நான் நகர மாட்டேன், படுக்க மாட்டேன். போட்டேன்னு ஒரு போடு. நேரம் இல்ல பொழுதுல போய் பட. அப்பளே மாமனாரா நீங்களும் ஜனலா? அட அது இல்லையா, அந்த கன்றாவில என்னால பார்க்க முடியாது. இப்பவே போய் காவேரியில குதிச்சு இருந்தப்பா, நானும் காவேரியில குதிக்க வர்றேன். இல்ல பகல் இல்ல ராத்திரி இல்ல, ஒரே நீச்சல் போட்டு அப்பனுக்கு பொண்ணுக்கு. ஆறு மாப்பிளே அவன் அடிச்சுக்கிறத. அவன் கேட்டது லட்சமா கோடியா? 100 ரூபாய். உங்களுக்கு 100னா ஊருகா மாதிரி ஓசிச்சோறு. இப்படி 10 தடவை 10 100 கொடுத்தா நான் வெறும்பை ஆயிடுவேன். இப்பவே வேணா முழு 100 ரூபாய் நோட்டு எங்க இருக்கு வர அவன் மூஞ்சி. இந்தா சிவா 100. அப்படி அடிச்சு கூடாதுப்பா. கத்துறவன் அடிக்க மாட்டான், அடிக்கிறவன் கத்த மாட்டான். அது சரி, இவ்வளவு ரகட பண்ணி 100 ரூபாய் வாங்கினியே எதுக்கு? சங்கீதம் கத்துக்கிறதுக்கு. வாங்குறதுல பாதியை வெட்டு நான் கத்து தர்றேன். ஏன் பாதியை வெட்டினா பாதி தான் கத்து தருவேன்னா? என்ன உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி எப்படி ஆகும்? அவங்க யாரு? லலிதா அம்மா. அட அதானா, பிரமாதம்டா. உட்காரு. அதெல்லாம் சரி, ஒரு பெரிய டெய்லர் கிட்ட ஒரு பிட்டு துணியை கொடுத்து பெருசா ஒரு கோட்டு தைக்க சொன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி பாட்டை நல்லா கத்துக்கிட்டவங்க கிட்ட தில்லாலங்கடி பாடுற ஓன் தொண்டைய வச்சுக்கிட்டு சங்கீதம் கத்துக்கிட்டா சிச்சி, அதுக்கு ராகம் தாளம் சாயி எத்தனை இருக்கு. ஆறுமுகத்துல எந்த கட்டையில பாடினாலும் ஜம்முன்னு சாயி நிக்கணும். அப்பதான் அவங்க எதை கத்து கொடுத்தாலும் நீ எதை கத்துனாலும் நிக்கணும். நீங்க தினமும் இப்படி சாதகம் பண்ணுவீங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறேன். உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்கணும் இல்ல? நான் கத்து கொடுக்க என்ன இருக்கு, நீங்க நல்லாவே பாடுறீங்களே. மேல் செஜ்ஜமம் மந்திரம். அதென்னாங்க, நீங்க பக்கத்துல இருந்தா போதும், வாய் திறந்தா நல்ல ராகமா வருது. நான் இல்லாத போது நீங்க பாடினது நல்ல ராகம்தான், மத்தியமாவதி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.